வறண்டு போன தாவரத்தை எல்லாம் எப்படி நீரூற்றினா புத்துணர்ச்சி பெறுமோ அதே மாதிரி வறண்டு போன உறுப்புகளை எல்லாம் தண்ணி ஊற்றி பசுமையாக்கும். பசியை எடுக்க வைத்து சாப்பிடணும், பசி எடுத்த பின்பு சாப்பிடக்கூடாது. பசியை எடுக்க வைப்பதற்காக தான் சித்தர்கள் கூறின இந்த ஒரு விஷயமே. 60 வயதுல ஒரு 70 வயது 80 வயதுல ஒரு 2 நேரம் தான் சாப்பிட முடியும், அதிகமா சாப்பிட முடியாது. இன்னும் காலம் போன கடைசியில சுத்தமாவே சாப்பிட முடியாது. இந்த மாதிரி ஒரு சாப்பிடாத தன்மையை நம்ம 20 வயதில் 30 வயதில் 40 வயதில் மேற்கொள்ளணுமா அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. எறும்புக்கும் தன் கையால் என்சான். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவரும் அளவு மாறுபடும். கண்டிப்பா ஆக்சுவலா மாத்திரையோ மருந்தோ யாருக்குமே பொதுவானது கிடையாது, அளவு பொதுவானது கிடையாது. உண்மையை சொல்ல போறதுன்னா இஞ்சியை சுடுதண்ணியில குடிக்க கூடாது, அதே மாதிரி கடுக்காயையும் சுடுதண்ணியில போட்டு குடிக்க கூடாது. காலையில் இஞ்சி அப்படிங்கிறது உடல் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும், குடல் உறுப்புகள் மட்டுமல்ல, அதாவது குடல் உறுப்புகள் மட்டுமல்ல, உடல் உறுப்புகளையும் என்ன பண்ணும், சுறுசுறுப்படைய வைக்கிறது இஞ்சி. அதே மாதிரி இந்த குடல் உறுப்புகளை மட்டுமல்ல, உடல் உறுப்புகளையும் மந்தமடைய செய்வது கடுக்காய். சோ இரவு நேரம் கடுக்காய் சாப்பிடும் போது அத்தனையும் மந்தமாகி செயலிழந்து விடும். சோ தூக்கம் நல்லா வரும், ஜீரண உறுப்புகள் செயல்படவே படாது, பசி ஏற்படாது. அதனால காலையில வாந்தியும் வராது. எனக்கு பசி எடுக்கலப்பா, தியானத்துல நான் நல்லா செட்டில் ஆயிட்டேன், எனக்கெல்லாம் பசி எடுக்கல, ஆனா அது பேர் நோய்ப்பா. எனக்கு ஒரு டம்ளர் சுடுதண்ணீர் வேணும், என் முன்னாடி தண்ணீர் இருக்கு, இந்த தண்ணியை நான் சூடு பண்ணி சாப்பிடுவேனா அல்லது இயற்கையாவே சூடாகட்டும், சூடானதுக்கு அப்புறம் குடிச்சுக்குவேன்னு சொல்லி விடுவேனா? பசியை வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி சாப்பிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா உடல்ல கேடு விளைவிக்கும், உடலுக்கு போகக்கூடிய சத்துக்கள் அனைத்தும் போய் சேராது. காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் ஒரு மண்டலம் உண்டு வர கிழவனும் குமரனாமே, அதாவது விருத்தனும் பாலனாமேன்னு சொல்லி சொல்றாரு திருமூலர். இரவு தூங்குறீங்க, அதே மாதிரி காலையில விழிப்புணர்வு அடைகிறீங்க, தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு சுறுசுறுப்பா இருக்கீங்க. சோ இதே விஷயத்தை தான் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. எப்படின்னா, நீங்க மட்டும் பண்ணா பத்தாது, உடல் உறுப்புகளுக்கும் இரவு நேரம் தூங்க வைக்கணும், பகல் நேரம் சுறுசுறுப்படைய வைக்கணும். இயற்கையாவே கடுக்காய் என்ன சொல்லியிருக்க, ஒரு மரத்து போற தன்மையை உடல்ல ஏற்படுத்தும். இரவு நீண்ட நேர உறக்கம், நீண்ட நேர உறக்கத்துல உடல் உறுப்புகள் ரொம்பவே சுறுசுறுப்பா இருக்கக்கூடாது. உடல் உறுப்புகள் சுறுசுறுப்பா இருந்ததுன்னா அது என்ன பண்ணும், இயற்கையாவே பசி உணர்வை தூண்டும். பசி உணர்வை தூண்டும் போது அசிடிட்டி பிரச்சனை வரும். ஏன்னா நீண்ட நேரமா நம்ம உணவு போடுறதே கிடையாது. அப்ப நீண்ட நேரமா உணவு சாப்பிடாம இருக்கும் போது உடல் எப்படி இருக்கணும், உள்ள உறுப்புகள்லாம் மரத்து போகணும். அப்படி மரத்து போகக்கூடிய தன்மையை கொடுப்பது கடுக்காய். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த கடுக்காய் உடல் உள்ளுறுப்புகளை மரத்து போக செய்யறதுனால அத்தனை உறுப்புகளுமே மரத்து போகுது. அதனால என்ன ஆயிருது, தூக்கம் நல்லா வரும். நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் கடுக்காய் சாப்பிடுறதுனால உடல் உறுப்புகள், ஏன்னா லாஸ்ட் டைம் கூட நான் பேசியிருந்தேன். ஆக்சுவலா கடுக்காய் சாப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் உறுப்புகள் மரத்து போறது மட்டுமல்லாமல் வேற என்ன பண்ணும், நல்லா தூக்கம் வரும். ஏன்னா உடல் உறுப்புகள் தான் எல்லாமே மரத்து போகுது, உள்ள எல்லாமே. அப்படி மரத்து போகும்போது நல்லா தூக்கம் வரும். அப்ப என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செரிமான வேலையை கட்டுப்படுத்துது, உடல் உறுப்புகள் இயங்குவதை கட்டுப்படுத்துது. கடுக்காயினுடைய பணி என்ன, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றது. ஏன்னா நமக்கு இருக்கிற நல்ல பழக்கம் என்ன தெரியுங்களா, சித்த மருத்துவத்துல பொருளுடைய பயன்களை பற்றி எழுதும் போது இருக்கிற என்னென்ன பயன்கள் எல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் லைனா வரிசை கட்டி எழுதிடுவோம். ஆனா ஏன் இதுக்குனால தெரியாது, சரியா, எப்படியாவது இதை சாப்பிடணும் மற்றவர்கள் அப்படிங்கறதுனால. ஆனா உண்மையில் அதனுடைய பயன்கள் எதற்கு அப்படிங்கறது நம்ம யாருக்குமே தெரியறது கிடையாது. கடுக்காயை பொறுத்தளவு இப்படி சாப்பிடும் போது ஒரு அரை சிட்டிகை அளவு சாப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல உறக்கம் வரும். ஏன்னா செரிமான மண்டலத்தை கட்டுப்படுத்துது. உடல் உறுப்புகள் சுறுசுறுப்பா இயங்குறத கட்டுப்படுத்துது, பசியை கட்டுப்படுத்துது. அதனால இதெல்லாம் பண்றதுனால நீண்ட நேர உறக்கத்திற்கு அது வழிவகுக்கிறது. இது கடுக்காயினுடைய வேலை. பகல் நேரத்துல மாறாக, ஏன்னா நைட் நேரம் நம்ம தூங்கும் போது உடல் உறுப்புகளும் தூங்கணும் இல்லையா, தூங்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியாச்சு. நம்ம உறுப்புகள் எல்லாமே ஸ்டாப் ஆகணும். ஸ்டாப் ஆகிறதுக்கு கடுக்காய் சாப்பிடணும். கடுக்காய் சாப்பிட்டா உடல் உறுப்புகள்ல இருந்து குடல்ல இருந்து அத்தனையும் என்னாகும், தன்னுடைய பணியை செய்வதை நிறுத்திவிடும். நிறுத்திவிடுங்கிறத விட அது தன்னுடைய வேலை செய்வதை ரொம்பவுமே கட்டுப்படுத்தி விடும். கட்டுப்படுத்துச்சுன்னா காலையில எந்திரிக்கும் போது அது கட்டுப்பாட்டுல இருக்கும். அந்த கட்டுப்பாட்டுல இருக்கிறனால இந்த காலையில எந்திரிச்சா அல்சர்னால வாந்தி வர மாதிரி இருக்கும் இல்லையா, சிலருக்கு வாமிட் சென்சேஷன் இருக்கும் காலையில எந்திரிச்ச உடனே.
சரியா? அந்த மாதிரி வாமிட் சென்சேஷனையும் இந்த கடுக்காய் கட்டுப்படுத்துது. ஏன்னா இரவு நேரமெல்லாம் என்ன பண்ணுது? செரிமான மண்டலத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்குது. இரவு நேரம் முழுவதும் செரிமான மண்டலத்தையும் உடல் உறுப்புகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுனால காலையில் எந்திரிக்கும் போது அந்த வாமிட் சென்சேஷன் இருக்காது இந்த அல்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம். சரியா? கடுக்காய் அதற்காக தான் சாப்பிடுறோம். சரி, காலையில எந்திரிச்சோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடுக்காய் சாப்பிட்டு எல்லாத்தையும் நம்ம கட்டுப்படுத்திட்டோம். காலையில எந்திரிச்சு நம்ம என்ன பண்ணணும்? அதை எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணணும். நைட்டு தூங்க வச்சாச்சு, காலையில என்ன பண்ணணும்? அதை ஸ்டார்ட் பண்ணி வேலை செய்ய வைக்கணும். அப்போ இத்தனை நேரம் நம்ம தூக்கம் மந்த நிலையை உண்டாக்கிட்டோமா, இதற்கப்புறம் சுறுசுறுப்பாய் இயங்குவதற்கு என்ன பண்றோம் அப்படின்னா இஞ்சியை எடுத்துக்கிறோம். இந்த கடுக்காய் அப்படிங்கிற பெயர்லயே இருக்குது. காய்னா என்ன அர்த்தம்? இரவு கடுக்காய் சாப்பிடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இரவு உடலை காய வைக்கணும். கடுக்காய் சாப்பிடும் போது இரவு நேரம் அத்தனை உடல் உறுப்புகளையும் காய வைக்கிறது. இந்த காய வைத்த உலர வைத்த அத்தனை உறுப்புகளையும் சுறுசுறுப்பு ஆக்குவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஞ்சி. காலையில் என்ன ஆகுது? இஞ்சியை சாப்பிடும் போது இது அத்தனை உறுப்புகளும் தூண்டப்படுது, மறுபடியும் முழுவதுமே தூண்டப்படுது. அது எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல, மோர்ல சாப்பிடணும். ஏன் சுடுதண்ணியில சாப்பிடக்கூடாது அப்படின்னா, கடுக்காயினுடைய தன்மையே அது மரத்து போகிற தன்மை தானே. அந்த மரத்து போகிற தன்மையை நீங்க சுடுதண்ணியில சாப்பிட்டீங்கன்னா அந்த தன்மை வேலை செஞ்சிடும். கடுக்காயினுடைய தன்மையை முற்றிலுமே சுடுதண்ணீர் என்ன பண்ணும்? சூடான ஒரு பொருள் அந்த பொருளுடைய தன்மையை முற்றிலுமே அழித்திரும். அதனால அந்த தன்மையை முற்றிலுமே, அத ஒரு மரத்து போற தன்மையும் நீண்ட நேர தூக்க தன்மையும் செரிமான மண்டலத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தன்மை அத்தனை தன்மையுமே சுடுதண்ணீர்ல குடிக்கும் போது கடுக்காய் வேலை செய்யாது. மோர்ல தான் சாப்பிடணும். மோர்ல சாப்பிடும் போது தான் அதோட எஃபெக்ட் இருக்கும். அதே விஷயம் தான் காலையில இஞ்சியையும். இஞ்சி பாத்தீங்கன்னா இந்த இன்ஜினுக்கு கூலண்ட் ஆயில் மாதிரி. காலையில எந்திரிச்சோன்னா இன்ஜின் எப்படி ஸ்டார்ட் பண்றோமோ அதே மாதிரி இஞ்சியை சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சோர்வடைந்த உறுப்புகள் எல்லாம் இருக்கு பாருங்க. நைட் நேரம் சோர்வடைந்து இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம கடுக்காய் சாப்பிட்டுருக்கோம். கடுக்காயே சாப்பிடலினால் சோர்வடைந்தான் இல்லையா? அப்படி சோர்வடைந்த உறுப்புகள்லாம் என்ன பண்ணணும்? சுறுசுறுப்பாக்கணும். அப்படி சுறுசுறுப்பாக்குவதற்கு என்ன தேவை? நமக்கு இஞ்சி தேவை. இந்த இஞ்சியை சாப்பிடும்போது என்ன ஆகும்? அதில் இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை எதனோட சேர்ந்து? மோருடன் சேர்ந்து. இன்ஜினுக்கு கூலண்ட் ஆயில் தானே ஊத்தணும் முக்கியமா. இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுவது போல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, உணவிற்கு முன்னால், ஏன்னா நிறைய பேர் இது சொல்றாங்க, மோர் உணவிற்கு முன்னால் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. உண்மையாலுமே முற்றிலுமே தவறான ஒரு விஷயம். காலையில இஞ்சியை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு டம்ளர் மோர்ல இவ்வளவு பெரிய பீஸ், நம்முடைய ஒரு விரலினுடைய அந்த ரேகையினுடைய அளவு, ஆள்காட்டி விரலினுடைய ரேகையினுடைய அளவு எடுத்துக்கிட்டு அதை மோர்ல, ஒரு டம்ளர் மோர்ல உப்பு போட்டாலும் சரி உப்பு போடலினாலும் சரி தட்டி ஒரு 10 நிமிடம் அதில் ஊற வைத்து அந்த மோரை மட்டும் எடுத்து சாப்பிடணும், இஞ்சியை தூக்கி போட்டுட்டு. அப்ப இந்த அந்த இஞ்சி மோரை குடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் உறுப்புகள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். காலையில உடல் உறுப்புகள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். மலம் எளிமையா போகும். ஜீரண உறுப்புகள் என்ன ஆகும்னா ரொம்பவே சுறுசுறுப்பா இயங்கும் போது பசி இயல்பாகவே எடுக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பசி எடுத்தால் தான் சாப்பிடணும்னு ஒரு வார்த்தை இருக்கு. என்ன நம்ம வகுப்புலயே 4 பேர் கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பசி எடுத்தால் தான் சாப்பிடணுமா அப்படின்னா இது முற்றிலுமே தவறான வார்த்தை. பசி எடுக்க வைத்து சாப்பிடணும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. பசி எடுத்தால் தான் சாப்பிடணுமா, பசி எடுக்க வைத்து சாப்பிடணுமா? இப்போ எனக்கு ஒரு டம்ளர் சுடுதண்ணீர் வேணும், சரியா? என் முன்னாடி தண்ணீர் இருக்கு. இந்த தண்ணியை நான் சூடு பண்ணி சாப்பிடுவேனா, அல்லது இயற்கையாவே சூடாகட்டும், சூடானதுக்கு அப்புறம் குடிச்சுக்குவேன்னு சொல்லி விடுவேனா? அதே மாதிரி உடம்புல எனக்கு இயற்கையா ஒரு நோய் வருது. இந்த நோய் இயற்கையாவே போயிருப்பா, நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு விடலாமா, அல்லது இந்த நோய் போவதற்காக சில மருந்துகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக எடுத்துக்கலாம்? சோ எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில எல்லாமே எடுப்போம். அதே மாதிரிதான் நம்ம உடல் சாப்பிடாம இருந்ததுன்னா கண்டிப்பா பிரச்சனைக்கு உள்ளாகும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டா சாப்பிடணும். அதை எப்படி சாப்பிடணும்னா, எப்படி சாப்பிடணும்? பசியை தூண்ட வைத்து சாப்பிடணும். சரியா? நிறைய பேர் சொல்ற மாதிரி பசி எடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிடுறது கிடையாது. பசியை தூண்ட வைத்து சாப்பிடணும். பசியை தூண்ட வைக்கக்கூடிய ஒரு உணவு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஞ்சி மோர். காலையில இன்ஜின் ஸ்டார்ட் ஆனாவே என்ன ஆகும்? பசி தூண்டிடும். சரியா? காலையில இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா நம்ம உடல் உறுப்புகளை சுறுசுறுப்படைய வச்சுட்டோம் அப்படின்னம்னா, இந்த மோர் சாப்பிடும் போது, இஞ்சி மோர் சாப்பிடும் போது இயல்பாவே என்ன ஆயிரும்? உடல் சுறுசுறுப்படையும். உடல் சுறுசுறுப்படையும் போது நம்ம நிறைய வேலைகளும் செய்யலாம், நல்லா பசிக்கவும் செய்யும், நல்லா சாப்பிடலாம். சோ இப்படிதான் சாப்பிடணுமே தவிர பசியை வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி சாப்பிட்டேன் அப்படின்னா
கண்டிப்பா உடல்ல கேடு விளைவிக்கும், உடலுக்கு போகக்கூடிய சத்துக்கள் அனைத்தும் போய் சேராது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில நேரத்துல அந்த இஞ்சி மோர் ஒரு டம்ளர் குடிக்கும் போது காலையில உடல் உறுப்புகள் சுறுசுறுப்பா இயங்கும். சரியா? மலம் எளிமையா வெளியேறும். மனிதன் சரியா மலம் போகலினாவே உடல்ல நிறைய நோயை உண்டாக்கி விடும் சொல்லி சொல்றாங்க. அப்ப சரியா மலம் போகணும் அப்படின்னா கூட இந்த இயற்கையான மோர் ரொம்ப முக்கியம். இஞ்சி மோர் நான் சொல்லக்கூடியது அத்தனையுமே பாத்தீங்கன்னா இஞ்சி மோர். இந்த இஞ்சி பாத்தீங்க அப்படின்னா இஞ்சியில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை, ஆசிட் தன்மையை முழுக்க முழுக்க தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது மோர் தான். இஞ்சியினுடைய தன்மையையும், இஞ்சியினுடைய தன்மை என்ன பண்ணக்கூடாது, அதிகப்படுத்தக்கூடாது. இஞ்சியில் இருக்கக்கூடிய ஆசிட் தன்மை அதிகமாயிருச்சுன்னா உடல் உறுப்புகளை என்ன பண்ணிரும், அது சேதாரம் பண்ணிரும். அந்த மாதிரி தன்மையை முற்றிலும் அழிக்க இஞ்சி பயன்படுது. முற்றிலுமே அழிக்கதான் இஞ்சி பயன்படுது. அப்ப இஞ்சியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு டம்ளர் மோர்ல காலையில நம்ம கலந்து சாப்பிடும் போது உடல்ல இயல்பாவே பசியை தூண்டக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுது. இயல்பா பசிக்கும் போது 3 நேரமும் நல்லா சாப்பிடலாம். 3 நேரமும் நல்லா சாப்பிடலாம். குழந்தைகள் முதற்கொண்டு குழந்தைகள் என்ன பண்ணுதுங்க, அதிக நேரம் உணவை உட்கொள்ளுது. குழந்தைகள் அதிக நேரம் உணவை உட்கொள்ளுது. அதற்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி கிழவனாகும் போது உணவையே உட்கொள்ளாத ஒரு நிலை ஏற்படுத்துது. அந்த கிழவனாகும் போது உணவை உட்கொள்ளாத நிலையை நம்ம என்ன பண்றோம், குமரனா இருக்கும் போதே அதை நம்ம கொண்டு போறோம். சரியா தவறா நீங்களே யோசிங்க. கிழவனாகும் போது இயற்கையாவே உங்க உடல் உணவை ஏற்றுக்கொள்ளாது. உணவு படிப்படியாக நீங்க சாப்பிடுவது குறைந்து கொண்டே போகும். இந்த ஒரு அமைப்பை நீங்கள் குமரனாக இருக்கும் போதே தேடணுமா, அதை மட்டும் யோசிங்க. பின்னாடி வரக்கூடிய ஒரு தவறான ஒரு விஷயத்தை பின்னாடி ஒரு 60 வயதுல, ஒரு 70 வயது 80 வயதுல ஒரு 2 நேரம் தான் சாப்பிட முடியும், அதிகமா சாப்பிட முடியாது. சரியா? இன்னும் காலம் போன கடைசியில சுத்தமாவே சாப்பிட முடியாது. இந்த மாதிரி ஒரு சாப்பிடாத தன்மையை நம்ம 20 வயதில் 30 வயதில் 40 வயதில் மேற்கொள்ளணுமா அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. சோ இயல்பா நமக்கு பசியை எடுக்க வைத்து சாப்பிடணும். அந்த எடுக்க வைத்து சாப்பிடுவதற்கு என்ன பண்ணணும், காலையில இஞ்சி மோர் கண்டிப்பா குடிக்கணும். எல்லோருமே இது சொல்றேன். சரியா? அனைவருமே. ஏன்னா இந்த இஞ்சி மோர் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் நோயெல்லாம் தீர்ப்பது கிடையாது. ஒரு உடம்புல சுறுசுறுப்பா இருந்தீங்க அப்படின்னா உடல்ல பல நோய் தீர்க்கப்படும். நல்ல ஆரோக்கியமான உணவுகளை உண்டு ஜீரணிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, எல்லா உணவுகளுமே சொல்றேன், பொதுவா உணவுகளை நல்லா உண்டு நல்லா அரைத்து அத்தனை சத்துகளும் அத்தனை உறுப்புகளுக்கும் போயிருச்சுன்னா உங்க உடல் ஆரோக்கியமா இருக்குமா இருக்காதா? நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அப்ப அந்த ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த இஞ்சி மோர் சாப்பிடணும். இஞ்சி மோர் சாப்பிடும் போது இயல்பாவே பசியை தூண்டும். பசியை தூண்டும் போது இயல்பாவே நம்ம உணவை எடுத்துக்கொள்ள ஒரு எண்ணம் தோன்றும். அந்த உணவை எடுத்துக்கொள்ளும் போது உறுப்புகள் அத்தனையும் சுறுசுறுப்பா இருக்கும், அத்தனைக்கும் சத்து கிடைக்கும். சோ இதுதான் இஞ்சியினுடைய தன்மை. அதே மாதிரி இரவு நேரம் முழுக்க அத்தனை உறுப்புகளும் ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு தான் கடுக்காய். இரண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா? இரண்டுமே சுடுதண்ணில எடுத்துக்க கூடாது. கண்டிப்பா சுடுதண்ணில எடுத்துட்டா கடுக்காயினுடைய தன்மையும் போயிடும், இஞ்சியினுடைய தன்மை அதிகரிக்கும். இது ரெண்டுமே ஆபத்து. கடுக்காயினுடைய தன்மை முற்றிலுமே அழிந்திரும். சுடுதண்ணில இஞ்சியை சாப்பிடும் போது இஞ்சியினுடைய தன்மை முற்றிலுமே அதிகரிக்கும். சோ அதிகரித்து சாப்பிட்டாலும் அந்த பிரச்சனை ஆகும். அதனாலதான் என்ன பண்றோம்னா மோர்ல சாப்பிட சொல்றோம். மோர்ல சாப்பிடும் போது இயல்பாவே பசியை தூண்டி சாப்பிட வைக்கும், பசி எடுக்க வைத்து சாப்பிட வைக்கும். நிறைய பேரு என்ன நினைச்சுக்கிறாங்க, எனக்கு பசி எடுக்கலப்பா, தியானத்துல நான் நல்லா செட்டில் ஆயிட்டேன், எனக்கெல்லாம் பசி எடுக்கல. ஆனா அது பேர் நோய்ப்பா. இயல்பாவே எனக்கு பசி எடுக்கலன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் என்ன அர்த்தம், வியாதி. 60 வயது 70 வயது 80 வயதுல வரக்கூடிய ஒரு நோய் பசி எடுக்கா தன்மை. குழந்தையில அதிகமா பசி எடுக்குது, வளர 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 பசி கொஞ்சம் கம்மியாகுது. சோ குழந்தையில நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 நேரம் 20 நேரம் உணவு உண்டிருப்போம் சொல்ல போறதுனா. அதற்கப்புறம் ஒரு 5 நேரம் 6 நேரம் உணவு உண்டிருப்போம். அதற்கப்புறம் ஒரு 4 நேரம் உணவு உண்டிருப்போம். அதற்கப்புறம் ஒரு 3 நேரம் நம்ம உணவு உண்டுட்டு இருக்கிறோம். இன்னும் போக 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 இந்த உணவினுடைய தன்மை முற்றிலுமே கம்மியாகும். ஏன்னா பெரியவனாகும் போது உங்களால உணவு உண்ண இயலாது. உணவு உண்ண இயலாத அந்த தன்மை அப்பொழுது ஏற்படுத்துவதை நீங்க என்ன பண்றீங்க, இப்பவே உட்கார்ந்துட்டு நான் உணவு உண்ண மாட்டேன், ஏன்னா நான் ஆன்மீக வழியில போறேன், எனக்கு பசிக்காது, பசி எடுக்கும் போதுதான் சாப்பிடுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த உடலை நீங்களே சேதப்படுத்திக்கிற மாதிரி. பசியை எடுக்க வைத்து சாப்பிடணும்,
பசி எடுத்த பின்பு சாப்பிடக்கூடாது. பசியை எடுக்க வைப்பதற்காக தான் சித்தர்கள் கூறின இந்த ஒரு விஷயமே. காலையில் இஞ்சி அப்படிங்கிறது உடல் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும், குடல் உறுப்புகள் மட்டுமல்ல, அதாவது குடல் உறுப்புகள் மட்டுமல்ல, உடல் உறுப்புகளையும் என்ன பண்ணும், சுறுசுறுப்படைய வைக்கிறது இஞ்சி. அதே மாதிரி இந்த குடல் உறுப்புகளை மட்டுமல்ல, உடல் உறுப்புகளையும் மந்தமடைய செய்வது கடுக்காய். சோ இரவு நேரம் கடுக்காய் சாப்பிடும் போது அத்தனையும் மந்தமாகி செயலிழந்து விடும். சோ தூக்கம் நல்லா வரும், ஜீரண உறுப்புகள் செயல்படவே படாது, பசி ஏற்படவே ஏற்படாது, அதனால காலையில வாந்தியும் வராது. இதுவே இஞ்சி நேர் ஆப்போசிட், குடல் உறுப்புகளையும் உடல் உறுப்புகளையும் சுறுசுறுப்படைய செய்யும், பசியை தூண்டும், உடல் சுறுசுறுப்பாக இருக்க வைக்க உதவும். கிளியர்லயே ரெண்டுலயும் விளக்கம் இருக்கு. இரவு நேரம் காயக்கூடிய உணவை எடுத்துக்கணும், அதாவது வயிறும் குடலும் உடலும் காய வைப்பது, உலர வைப்பது, அந்த மாதிரி ஒரு உணவை எடுத்துக்கணும். காலையில என்ன பண்ணணும், உடலை இஞ்சக்கூடிய உணவு, அதாவது உடல் வந்து என்ன பண்ணணும், நீர் ஆகாரம் சொல்றோம். அதனாலதான் நீர் ஆகாரம். அந்த காய வைத்த பொருளை மறுபடியும் என்ன பண்ணுவோம், நீர் ஊற்றும் போது ஒரு செடி வந்து காஞ்சிருச்சு, நீர் ஊற்றும் போது என்ன ஆகும், அது பசுமையா வளருமா? அதே விஷயம்தான் உடல்ல இந்த உள்ள உறுப்புகள் முழுமையா காய்ந்த பின்பு, வறண்ட பின்பு அந்த வறட்சி தன்மையை கடுக்காய் கொடுக்குது. அந்த வறண்ட தன்மையை நீக்குவது இஞ்சி. அதே மாதிரி குளிர்காலத்துல சாப்பிடலாமா, வெயில் காலத்துல சாப்பிடலாமா அப்படின்னா, வெயில் காலத்திலையும் சாப்பிடலாம், குளிர்காலத்திலையும் சாப்பிடலாம். ஏன்னா மோர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையையும் இஞ்சி எடுத்துரும், இஞ்சியில் இருக்கக்கூடிய தன்மையை மோர் எடுத்துரும். அதனால குளிர்காலத்துல சாப்பிட்டாலும் சளி பிடிக்காது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, மோர் சாப்பிட்டா சளி பிடிக்கும் காலையில நேரத்துல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. உண்மையில் அது உண்மை அல்ல. குளிர்காலத்திலையும் இஞ்சி மோர் தாராளமா சாப்பிடலாம் காலையில. அது எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, காலையில வெறும் வயிற்றுல இஞ்சி மோர் சாப்பிடணும். அதே மாதிரி இரவு நேர உணவை உண்ட பின்பு ஒரு மணி நேரம் கழித்து கடுக்காய் தூள் அந்த மோரில் கலந்து சாப்பிடணும். சோ அப்படி சாப்பிட்டீங்கன்னா உடல்ல பாதி வியாதிகள் காணாம போயிடும். அவங்க ஆள் காட்டி வரல ஒரு ரேகை அளவு. எறும்புக்கும் தன் கையால் இன்சான் தான், எறும்புக்கும் தன் கையால் இன்சான். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவரும் அளவு மாறுபடும் கண்டிப்பா. சரி, ஆக்சுவலா மாத்திரையோ மருந்தோ யாருக்குமே பொதுவானது கிடையாது, அளவு வந்து பொதுவானது கிடையாது. உண்மையை சொல்ல போறதுன்னா அவர் கையில் எடுக்கும் போது அது கரெக்டா அமையும். நீங்க சாப்பிடுற அதே மாத்திரையை கொண்டு போய் எறும்பு கொடுத்தா என்ன ஆகும், அதே மாதிரிதான். சரியா, மற்ற உயிரினும் அதே மாதிரிதான். ஒண்ணு இல்ல, நம்ம சாப்பிடுற அதே அளவு மருந்தை எறும்புக்கு ஏன் கொடுக்கணும், குழந்தைக்கு கொடுத்தா என்ன ஆகும், குழந்தையினுடைய தன்மை விபரீதமாயிரும். அதே விஷயம்தான். அப்போ அதனுடைய அளவு அவங்களுக்கு அளவு நம்ம எப்படி பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய கையினுடைய அளவு தான். இது வந்து உணவே மருந்துங்கிற ஒரு விஷயத்துல ஒரு பொருளை அமைதியூட்டணும் அப்படின்னா, அந்த பொருளை வந்து நம்ம என்ன பண்ணணும், வலிமையூட்டணும். சோ வலிமையூட்டினாதான் அந்த பொருள் அமைதியா இருக்கும். அப்ப வலிமையூட்டக்கூடிய தன்மையை கொடுப்பதே கடுக்காய் தான். உடல்ல வலிமையூட்டக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பதே கடுக்காய் தான். சோ காய வைக்கணும், காலையில இஞ்சணும். அதனாலதான் காலையில மெயினா நீர் ஆகாரங்கள் அதிகமா சாப்பிட சொல்றாங்க ஆக்சுவலா. ஏன்னா வறண்டு போன தாவரத்தை எல்லாம் எப்படி நீரூற்றினா புத்துணர்ச்சி பெறுமோ, அதே மாதிரி வறண்டு போன உறுப்புகள் எல்லாம் வறட்சித்தன்மை தான் கொடுக்கும் கடுக்காய். சொல்ல போறதுனா வறட்சித்தன்மை கொடுத்தாதான் மந்தமாகும், வலிமையூட்டிடும். ஏன்னா காஞ்சதுனாவே என்ன ஆயிரும், கடுகடுன்னு வலிமையாயிரும் இல்லையா. ஒரு பொருள் வந்து காஞ்சதுன்னா வலிமையாயிரும். சோ அதை வந்து நம்ம என்ன பண்றோம், மறுபடியும் தண்ணி ஊற்றி பசுமையாக்குறோம். அதுதான் வந்து இஞ்சியினுடைய பணி பண்ணுது.